வானத்தை வில்லா வளைச்சிருவேன், இங்க இருந்து நான் படை அனுப்பிடுவேன் அப்படிங்கிற வீரவசனம் கேட்டுட்டே இருங்க. நீங்க கேட்டுட்டே இருங்க. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. இல்ல நீங்க அதாவது நான் ஒண்ணு சொல்ல கேளுங்க, தமிழக மக்கள் எப்படி புறக்கணித்தார்களோ அப்படித்தான் புறக்கணிப்பாங்க. தமிழக மக்கள் 8 நாளானது எப்படின்னு தெரியுமா? இப்படி தோத்தாலும் மக்கள் பக்கம். இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன எல்லாமே போச்சு. என்ன சொல்றேன்னா, அண்ணனுக்கு வேணா பயிற்சி எடுக்கிறதும் சர்டிபிகேட் தர்றதும் வேலையா இருக்கலாம். பாப்பா கோவிந்த் ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவா வந்துருச்சுப்பா. எங்களுக்கு மக்கள் பணி பண்றதுக்கான வேலைகள் இருக்கு. நாங்க வந்து அரசு இலங்கைக்கு வந்து படையை அனுப்பி நான் வந்து மீட்பேன், நான் வந்து கையெழுத்து போட்டா வந்து கனடால பாஸ்போர்ட் தர்றாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் சத்தத்தை கட்டு போதுல வேலை வந்துரு போகுது, கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. நான் என்ன சொல்றேன் கேளுங்க, நான் கையெழுத்து போட்டா கனடால பாஸ்போர்ட் தருவாங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த மாதிரி வந்து மெச்சூரிட்டி வந்து அவங்களுக்கு தான். நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்தில் நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. நீ சொன்ன கருத்தை ஒரு பேப்பர்ல எழுதி நல்லா சுருட்டி சொருவிக்கோ. பேசி முடிக்கல, துளி கூட அது எண்ணம் கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. என்ன ரங்கா சின்ன பசங்களை வச்சுன்னு காமெடி காட்டுறியா? எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. செய்தது தவறு, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு இது ரொம்ப இழிவான ஒரு காரியம். தொடர்ந்து அவர் இந்த மாதிரியான எடப்பாடி பழனிசாமியை பற்றி இப்படி தான் பேசினார், சசிகலாவையும் எடப்பாடியும் சம்பந்தப்படுத்தி. இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரா யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் போராளி ஒருத்தர், பாத்ரூம் போராளினா யாருன்னு கேட்டீங்கன்னாங்க, தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேரெல்லாம் தெரியுமா? முதல்வருக்கு தெரியுமா? தெரியாது. பேரு தெரியாதவங்க கிட்ட தோத்தீங்களே, உங்க போய் எங்க போய் சொல்றது நான் கேக்குறேன். அது மனுஷங்க மாதிரி செஞ்சு வச்சிருக்க பொம்மை, ஃபைட்ல யூஸ் பண்ற டம்மி. டம்மினா உன்னைய மாதிரி எதுக்குமே உதவாதுன்னு அர்த்தம். போயா ஒரே ஒரு முகம், அந்த ஒரு முகத்தை பார்த்து 1.25 கோடி ஓட்டு, 2 வருஷமான கட்சி உங்க 75 வருஷ கட்சி, 56 வருஷ கட்சி, 26 கட்சி கூட்டணி, 18 கட்சி கூட்டணி, எம்எல்ஏக்கள் பேர் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்க வாக்காளர்களும் அவங்க பேரை மனசுல பச்சை குத்தி வச்சிருக்காங்க. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே.